வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பயிறு பணியாரம் செய்ய அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல ஊற வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுள்ள பாசிப்பயிரை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு 9லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 25 கிராம் அளவுள்ள உளுந்தம் பருப்பை சேர்த்துட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பயிர் நல்லா ஊறிடுச்சு. ஊறுனா பாசிப்பயிர் 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஆட்டிக்கோங்க. நல்லா வலுவலுன்னு வர வரைக்கும். ஓரளவுக்கு ஆட்டினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு. நல்லா குறைன்னு அரைச்சாச்சு. அரைச்சதை வேற ஒரு பாத்திரம் மாற்றிக்கோங்க. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. ஊர்னா உளுந்தை 2-3 கழுவிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆட்டிக்கோங்க. உளுந்துக்கு தண்ணி நிறையா சேர்க்காதீங்க. அப்பப்போ தண்ணி லேசாக தெளித்து விட்டுக்கோங்க. வடைக்கு நம்ம எப்படி ஆட்டுவோமோ அந்த பக்குவத்துக்கு ஆட்டிக்கோங்க. நல்லா ஆட்டியாச்சு. ஆட்டினதை நம்ம ஏற்கனவே பாசிப்பயிறு மாவை அரைச்சதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இட்லி தோசைக்கு நம்ம எப்படி ஆட்டி மாவு கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சதை 6 மணி நேரம் வரைக்கும் விட்டுருங்க, பொங்கி வர வரைக்கும். அடுத்து பணியாரத்துக்கு தேவையான பொருட்களை தாளித்து வதக்க போகிறோம். வான் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதானதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவையான அளவு சின்ன நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி அரை இஞ்சி அளவுள்ளதை சின்ன நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு சின்ன நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வானொலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கங்க. பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா 2 இன்ச்சு அளவுள்ள தேங்காய் சில்லை சின்ன நறுக்கினதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா தேங்காய் சூடு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் விட்டுக்கோங்க. வதக்கின எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறமா மாவுல சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பு தேங்காய் சூடு நல்லா கூலாயிடுச்சு, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பணியார குழியில 1/4 நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பணியார மாவை ஊற்றிக்கங்க. பணியார மாவானது மேலே வர வரைக்கும் நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கத்தை திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகணும். பாசிப்பருப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாசிப்பருப்பு பணியாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.